செங்கோட்டையன் ஆதரவாளர்களை வரவேற்ற புஷி ஆனந்த். பனையூரில் உள்ள தாவேகா தலைவர் அலுவலகத்திற்கு பேருந்தில் வந்து இறங்கிய செங்கோட்டையன் ஆதரவாளர்களையே புஷி ஆனந்த் கை கொடுத்து வரவேற்று அலுவலகத்திற்குள்ளே அழைத்து சென்றார். அன்று எம்ஜிஆர், இன்று விஜய். செங்கோட்டையில் எடுத்த முடிவு தமிழ்நாட்டில் அடுத்த சாப்டர் தானே இது. எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவில் முகம் செங்கோட்டையன். தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரே தொகுதியில் மட்டும் 8 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் கட்சி இரண்டாக உடைந்த பொழுது ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்று செயல்பட்டவர். அதிமுகவில் அரை நூற்றாண்டுக்கு களப்பணியாற்றியவர். எம்ஜிஆர் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்று 1977 ஆண்டிலே எம்எல்ஏ ஆனவர். 1996 அதிமுக தோல்வியை தழுவிய போது கட்சியை விட்டு பலரும் வெளியேறிய போதும் ஜெயலலிதாவை விட்டு விலகாதவர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிரச்சார பயண திட்டத்தையே வகுத்து கொடுத்த பெயர் பெற்றவர். தாவேகாவில் இணைய போவதாக செய்தியை வெளியான நிலையில் இன்று கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் கட்சி தொண்டை அணிவித்த விஜய். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களான சத்யபாமா உள்ளிட்டவர்களை வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கட்சி துண்டை அணிவித்தார் தாவேகா தலைவர் விஜய். பரபரக்கும் பனையூர். இன்று செங்கோட்டையில் தாவேகாவில் இணையவிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு அவரின் ஆதரவாளர் சத்யபாமா வருகை. விஜய்க்கு எகிரும் பலம். செங்கோட்டையை தொடர்ந்து புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன், காரைக்கால் முன்னாள் எம்எல்ஏ அசனாவும் இணைய இருக்கிறார்கள். முன்னாள் எம்பி சத்யமா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தாவேகாவில் இணைகின்றனர். வெற்றி. 1984 வெளியான வெற்றி திரைப்படத்தில் நடித்திருந்த நடிகர் விஜயின் புகைப்படத்தை 23/1/2025 அன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழக தலைவரின் விஜய் அவர்களின் புகைப்படத்தை இணைத்து உருவாக்கப்பட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நவம்பர் 28 அரசியலமைப்பு தினம். நம் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான குழு உலகத்திலேயே மிக சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தையே இயற்றியது நமக்கு அளித்துள்ளது. இதில் இறையாண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றில் முக்கியத்துவம் அளித்துள்ளது. பல்வேறு மொழி, இனம், கலாச்சாரங்களுக்கு ஒத்த மதிப்பு அளித்து மதம் சார்பினை காத்துள்ளது. பூரண ஜனநாயகத்துடன் வேற்றுமையில் ஒற்றுமைக்கான வழிவகை செய்துள்ளது. அண்ணலின் அரசியலமைப்பு சட்டத்தையே நாம் ஏற்றுக்கொண்ட தினத்தையே இந்திய அரசியல் சாசன தினமாக கொண்டாடப்படுகிறோம். இந்த நாளில் இந்திய அரசியலமைப்பின் மாண்பையும் அது நமக்கு வழங்கிய அடிப்படை உரிமையையும் காக்க உறுதியேற்போம். அன்று எம்ஜிஆர், இன்று விஜய். செங்கோட்டையில் எடுத்த முடிவு தமிழ்நாட்டில் அடுத்த சாப்டர் தானே இது.